ஆண்ட்ராய்ட் போனை பயன்படுத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்க அடிக்கடி போன் கால் பண்ணுவீங்களா? அப்படி பண்ணக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா டிஃபால்ட்டா ஒரு ஆப் அதை பயன்படுத்தாம கூகுளோட போன் ஆப்பை பயன்படுத்துனீங்கன்னா அங்க ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையை சரி பண்றதுக்காக கூகுள் ஒரு புதிய அப்டேட்டை அந்த ஆப்புக்கு கொடுத்துருக்காங்க. அதை பத்தின டீட்டெயிலான விஷயத்த நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வழக்கம்போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்ப அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். வாங்க. போன் பை கூகுள் இந்த ஆப்பை நிறைய பேர் பயன்படுத்துவீங்க. ஸோ அங்க ஒரு சின்ன செட்டிங்கை அறிமுகப்படுத்திருக்காங்க கூகுள். எதுக்குன்னா இப்போ நம்ம இந்த ஆப்பை பயன்படுத்தி நம்ம ஒருத்தருக்கு கால் பண்றோம்னு வச்சுக்கோங்க. கால் பண்ணும் போது பாத்தீங்கன்னா அதோட ஸ்கிரீன் போர்ட்ரேட் மோட்ல, அதாவது செங்குத்து வடிவில் இருக்கும். சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த ஸ்கிரீன் லேண்ட்ஸ்கேப்ல ஆட்டோமேட்டிக்கலி மாறும். என்ன காரணமா இருக்கும்? போன்ல ஒரு செட்டிங் இருக்கு, அதாவது போர்ட்ரேட் மோட், லேண்ட்ஸ்கேப் மோட். லேண்ட்ஸ்கேப் மோட்ல நம்ம அடிக்கடி வீடியோலாம் பார்ப்போம். அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம போன்ல அந்த செட்டிங்கை ஆன் பண்ணி வச்சிருக்கோம். அதை நம்ம தவிர்க்க முடியாது. ஆஃப் பண்ணா ஆஃப் பண்ணிக்கலாம், அது தவிர்க்க முடியாது. அதனால நம்ம அதை பெர்மனண்டா ஆன்லயே வச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி ஆன்ல இருக்கும் போது இது என்ன பண்ணும்னா இந்த போன் பை கூகுள் நம்ம ஸ்கிரீனை ரொட்டேட் பண்ணும், லேண்ட்ஸ்கேப். ஸோ அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக ஒரு சுவிட்சை கூகுள் கொடுத்துருக்கு. இந்த சுவிட்ச் என்ன பண்ணுன்னா நீங்க ஜஸ்ட் அந்த சுவிட்சை நீங்க ஆன் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்க போன்ல ஒரு செட்டிங் நீங்க பெர்மனண்டா ஆன் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல, அது ஆன்ல இருந்தாலும் நீங்க போன் பை கூகுள் வழியா ஒருத்தருக்கு கால் பண்ணும்போது உங்க ஸ்கிரீன் லேண்ட்ஸ்கேப் மோடுக்கு மாறாது. அதுதான் புதிய அப்டேட். அந்த செட்டிங் எங்க இருக்கு நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்ண கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வாங்க தெரிஞ்சுக்கலாம். இதுதான் கூகுளோட போன் பை கூகுள். இந்த ஆப்பை உங்க போன்ல நீங்க பயன்படுத்தினீங்கன்னா இதுலதான் ஒரு அற்புதமான செட்டிங் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஓபன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் டாப் லெஃப்ட்ல 3 லைன் இந்த இருக்கா, இதை நான் தட்டுறேன். அதுக்கப்புறம் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் டிஸ்பிளே ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா. கீப் போர்ட்ரேட் மோட் ஆன் கால், ப்ரிவென்ட் ஆக்சிடென்டல் ஆட்டோ ரொட்டேஷன் வென் இன் கால். புரிஞ்சுதா உங்களுக்கு? இந்த செட்டிங் தான் சமீபத்துல கூகுள் அறிமுகப்படுத்திருக்காங்க. அதாவது போர்ட்ரேட் மோட்லயே இருக்கணும், ஆட்டோ ரொட்டேஷன்ல மாறக்கூடாது. அதுக்குண்டான செட்டிங் தான் இது. இது நீங்க ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. எதனாலன்னா காட்டுறேன் உங்களுக்கு. இந்த இருக்கு பாத்தீங்களா இந்த போர்ட்ரேட் செட்டிங். இதை நீங்க பெர்மனண்டா ஆன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா போன் பை கூகுள்ல ஸ்கிரீன் ரொட்டேட் ஆகும். சரிங்களா? அப்ப அந்த செட்டிங் நான் காமிச்ச செட்டிங் இருக்குல்ல, இதை நீங்க ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் பண்ணி வைக்கும் போது உங்க ஸ்கிரீன் ஆட்டோ ரொட்டேஷன்ல போகாது. எப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்படிதான் ரொட்டேட் ஆகும். ஸோ இதை தடுக்கிறதுக்கு தான் நான் காமிச்ச செட்டிங்கை நீங்க பெர்மனண்டா ஆன் பண்ணி வைக்கணும். எதுக்கு அதை ஆன் பண்ணி வைக்கணும்னா நம்ம போனோட செட்டிங்ஸ்ல போர்ட்ரேட் செட்டிங்கை பெர்மனண்டா நம்ம ஆன் பண்ணி வச்சிருப்போம். அப்படி ஆன் பண்ணி வைக்கும் போது போனோட ஆப் இருக்குல்ல, அந்த ஆப் வழியே நம்ம ஒருத்தருக்கு கால் பண்ணும் போது ஸ்கிரீன் ஆட்டோமேட்டிக்கலி ரொட்டேட் ஆகும். இப்படி இதை தடுக்கிறதுக்கு தான் போன் பை கூகுள்ல கூகுள் ஒரு பிரத்யேகமான செட்டிங்கை கொடுத்திருக்காங்க. அதை மட்டும் நீங்க ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோல காமிச்ச ஒரு சின்ன செட்டிங் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. அதனால எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. பெரும்பாலான நபர்கள் போன் கால் பண்ணுவாங்க. ஸோ அவங்க எல்லாம் இதை தெரிஞ்சுக்கிட்டும் அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல யூடியூப் காரன் கீழே நிறைய பட்டனை கொடுத்துருக்கான். இருந்தாலும் ஹைப் அப்படிங்கிற பட்டன் கண்ணில் பட்டுச்சுன்னா தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அல்ல.